நான் என்ன எதிர்பார்த்து யூஎஸ்குள்ளார வந்தனோ, நான் என்ன நினச்சிக்கிட்டு இப்படி தான் இருக்கும்னு நினச்சி வந்தனோ, அவுட் ஆஃப் 100%, 10% தான் இட் மேட்ச்ட். when we are about to finish the degree itself, நம்மளுக்குள்ளார உள்ளார ஒரு பேனிக் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பேனிக்னா, almost I burned 27 to 30 lakhs in India ஆ. as an education loan. ம். ஸோ அந்த ப்ரெஷர் நம்ம மைண்டில் வந்துடும். அண்ட் ஐ ஹாவ் டு டூ அ ஷவுட் அவுட் ஃபார் ஒனிதா மேம், ஹூ வாஸ் த பர்சன் ஹூ ஹெல்ப் மீ, அண்ட் அலாங் வித் தட் சத்குரு சார் ஆல்சோ இருந்தார் அப்போ. ஸோ தே போத் ரியர்லி கேவ் மீ ஆல் கைண்ட் ஆஃப் பாசிபிள் சப்போர்ட். ஜாயின் பண்ணிட்டோம். ஐ வாஸ் டேக்கிங் ட்ரைனிங் இன் ட்ரிச்சி பிளஸ், அண்ட் ஐ ரிமெம்பர் ஸ்டில் நவ் யூ said me like, Karthik, you have to take all possible training inside Trichy Plus. No matter what, I'm not going to keep you idle. From day one, we know we are immigrants in this country, ம். ம். and anytime they may deport us. இப்போ ம். இந்தியாவில் இருக்கிறோம், சரி இது நம்ம நாடுன்ற ஒரு சின்ன ஒரு லத்தாச்சிக்கு இருக்கும், நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி, ஓகே, we will have another opportunity. பட் இங்கே நம்ம வந்திருக்கும் போது ஐ ஸ்டார்டட் எஸ்டாப்ளிஷிங் மை கெரியர் ஹியர். இப்போ இங்கேருந்து நான் புதுசாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்னால் என் கெரியரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் we will be taking each and every step very consciously, cautiously. I'm not sure if you know this or you remember this or not. I started taking classes in Trichy Plus, எஸ். ஆ. which right now is helping me in lot of way. That 1 year actually I even more became more matured and more a logical person. ஸோ ஒருவேளை நான் அதெல்லாம் வராம இங்க வந்திருந்தேன்னா ஒருவேளை கத்துக்கிட்டே கூட வந்திருந்திருக்கலாம். தட் வாஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப் வேர் ஐ க்ரோட் ரேபிட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் அப்ராட் இன்டர்வியூஸ் இல்லை இன்னைக்கு நெக்ஸ்ட் செஷன். ஏன் இந்த சீரீஸ் ஆஃப் அப்ராட் இன்டர்வியூஸ் பண்ணுறோம்? ஏன்னா ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்டாக அவங்களோட எங்கேருந்து ஸ்கூலிங்லேருந்து இன்னைக்கு எந்த லெவலில் இருக்காங்கன்னு பேசுவாங்க. இது இஸ் நாட் டு ப்ரொமோட் ட்ரிச்சி ப்ளஸ், இட் இஸ் நாட் டு டாக் அபவுட் வாட் கோர்சஸ் வி டேக் அண்ட் ஆல் தட். த மெயின் திங் இஸ் எவ்ரி பேரண்ட், எவ்ரி ஸ்டூடெண்ட் யார் அப்ராட் போகிறாங்க இல்லாட்ட போகணுன்னு ஆஸ்பிரேஷன் இருக்கோ, தே ஷுட் லிசன் டு இட். ஒய்? ஏன்னா என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் வரும், என்ன பிட்ஃபால்ஸ் வரும், போயிட்டு அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும், எதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். All these factors you will get to know from these interviews. So these interviews, if you're really serious about going abroad or you are really going abroad, நீங்கள் அத்தனை சீரீஸும் பார்த்து you have to take notes. Because அது பண்ணும்போது தான் you get a comprehensive understanding. நாளைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது all these recordings will help you out. So go through this carefully. இன்னைக்கு Mr. Karthik Semban, he is going to interact with me. He was a former student of Trichy Plus in the year 2012-13. He is a student from Anna University, Chennai, a bachelor's in mechanical engineering. அவர் Stratford University, USA, master's degree in information technology and project management பண்ணார். Campbell University, he did his master's degree in computer information technology. And then in same university, Campbell University, he did his master's in business administration. And he is a Tableau developer, a senior Tableau administrator, and senior Tableau architect and cloud migration engineer. So please welcome Karthik. Hi Karthik. ஹலோ சார். Yeah, great to meet you. And கார்த்திக், நீங்கள் உங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்கூல் லைஃப்லேருந்து எப்படி இது மாதிரி யூஎஸில் போய் சேர்ந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். யா ஷூர். ஸோ ஹலோ எவ்ரிவன், நான் என் நேம் கார்த்திக். ஸோ ஐ ஃப்ரம் ட்ரிச்சி. என்னோட பார்ன் ப்ராடப் எல்லாமே ட்ரிச்சியில் தான். அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஸ்கூலிங். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது கேகே நகரில் இருக்கிற பெரியார் மணிமை ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஜஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் அங்கே படித்தேன். அப்போவே தெரிஞ்சிச்சு எங்கே பெரியார் மணிமேலே படித்து ரொம்ப நாத்திகன் ஆயிடுவோன்ட்டு நான் அங்கேருந்து பாதிலே கூட்டிகிட்டு வந்துட்டு தே ஜாயின்ட் மீ இன் ஆர்எஸ்கே. என்னோட ஃபாதர் அங்கே தான் பிஎஸ்எல் ஒர்க் பண்ணனால இட்ஸ் வி வெரி வெல் கனெக்டட் டு தட் ஸ்கூல். ஸோ ஆர்எஸ்கேல தான் ஐ ஸ்டடி டில் மை 12th ஸ்டாண்டர்ட். ஐ வாஸ் an average student. பெரியார் மணிமேல படித்த வரையும் ஐ வாஸ் இன் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க். எப்போ நான் ஆர்எஸ்கேல சேர்ந்தனும் லாஸ்ட் 3 ரேங்க்ல போயிட்டேன்.
but still அப்படி அப்படியே I managed, and then I studied my completed my 12th in still in RSK itself, and then ஆர்எஸ்கேன்னா பிஹெச்இல இருக்கிற அந்த yeah, ஸ்கூல் BHL RSK, சொல்றீங்களா? yeah. ஓகே. அப்பா என்ன So பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா பிஹெச்எல்ல டிஜிஎம் டெப்டி ஜெனரல் மேனேஜரா இருந்தாரு. ஓகே. in I forgot the department name. It's some related to steel department, SSRS, SSIS, something it will be. ஆ. Yeah. So so I studied till my 12th standard in RSK itself, completely CBSE board தான் படிச்சது. And then I wanted to do engineering, specifically in mechanical field, because I got inspired from my dad, who is also a mechanical engineer. ஸோ அதுலேருந்து நான் என்ன நினச்சேன், சரி ஓகே, ஐ டென்ட் ஹாவ் எனி தாட்ஸ் ஆர் எனி பிளான்ஸ் ஆஃப் கோயிங் அப்ராட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் என்றால் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான் என்னோட பிளானிங்ல இருந்துச்சு. ஐ நெவர் ஹேட் எனி லாங் டேர்ம் பிளான் வென் ஐ வாஸ் டூயிங் மை ஸ்கூலிங் அண்ட் ஆல். 9th standardல 10thல நல்ல மார்க் எடுக்கணும், 11th standardல ஐ ஹேவ் டு கெட் குட் மார்க் இன் 12th, அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் லைக் நார்மல் எவ்ரி அதர் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது ஐ ஜாயின்ட் இன் சென்னை. இட்ஸ் ஒன் ஆஃப் தி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் ஐ டிட் மை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அங்கே தான். அங்கேயும் போய் ஜாயின் பண்ணோன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் இன் டு சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர் சம் கவர்மெண்ட் ஜாப் இன் சம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பிஹெச்எல் ஆர் இஃப் இட் இஸ் சம் ப்ரைவேட் கம்பெனி லைக் எல்என்டி, கேட்டர்பில்லர், இப்படி தான் இருந்துச்சு, லைக் எவ்ரி அதர் ஸ்டார்ட். ஸோ நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னா, ஐ வாஸ் லைக் பிஹேவிங் வித் வாட் எவர் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் டூயிங். அக்கம் பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஐ வாஸ் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோயிங். ஐ வாஸ் நாட் திங்கிங் எனி திங் ஆன் மை ஓன். Yeah, it's not good thing, but still I wanted to be honest in things. So what I exactly did when I was in that age. Third year படிக்கும் போது அதே தான். I was still thinking like I wanted to become a welding inspector அப்படின்றதுக்காக இருந்தேன். எதுக்காகனா, என் பக்கத்துல பெஞ்சில் உட்காந்துருந்த பையன் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொன்னனால நானும் அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். தேர்ட் இயர்ல இங்கே திருச்சியில இருந்த ஒரு பையன் வந்து he said to me that he is going to New Zealand, I'm sorry, Singapore to study in NUS University. And he said like, because we have a very great career, great future, high salary package அப்படின்னு சொல்லும் போது தான் என் மைண்டுக்குள்ளார, ஓ அப்ராட் போனோம்னா we still have more options, more opportunities-ன்ற ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அண்ட் என்னை விட when he was telling this to me, my mom was sitting next to me and she even started dreaming it even in a bigger scale. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்ற அப்படின்னா வரும்போது, மெயினா அம்மா தான் கேட்டலிஸ்ட். யா. ஆமா. ஸோ ஓகே. ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு வரும்போது வி ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் அவர் பேரண்ட்ஸ் அட் தட் ஏஜ். எங்களுக்கு நம்ம சொந்தமாக வி டோன்ட் ஹேவ் எனி சேவிங்ஸ். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, தே ஆர் ரெடி டு டூனா வாட் வி வில் திங்க், யா ஓகே தென் வி ஹேவ் அன் ஆப்ஷன் டு டூ இட், லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ப்ரொசீட். ஓகே, நான் எதுக்கு இந்தியாவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகும். அப்போல்லாம் வந்து வி ஹேட் அ ட்ரெண்ட் வேர் டிசிஎஸ் வேர் ரெக்ரூட்டிங் லைக் 600 to 1000 people அட் ஆ. ஒன் கோ. ஸோ அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருந்த பீரியட்ல, ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம ஏன் அப்படி போகணும், ஓகே லெட்ஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றனால தான் ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஓகே எங்கே போகலான். அன்னைக்கு இருந்த ஸ்டேஜில் ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரீஸ் டு டூ ஹையர் எஜுகேஷனில் யூஎஸ் வாஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, அண்ட் ஸோ ஐ chose யூஎஸ் பிகாஸ் as a practical human being everybody will be thinking which is number one and we want to go in that only. கரெக்ட். Yeah. So I thought to take US. So அப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்த இன்ஜினியரிங்ல ஐ வாஸ் இன் சென்னை இன் 2011. அந்த டைம்ல ஜிஆர்இ அண்ட் ஜிமேட் கோச்சிங்க்கு ஒன் ஆஃப் த டாப் பிரைவேட் இன்ஸ்டியூட் இன் சென்னை இருந்தாங்க. ஐ ஜாயின் them also and I paid a heavy amount. At that time itself I paid like somewhere around 40,000 for my GRE and TOEFL. பட் நான் எந்த அளவுக்கு ஐ வாஸ் லைக் ஒரு ஒரு ஸ்டூப்பிடா இருந்ததுன்னா, எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கணுன்றது கூட அப்போ தெரியாது. ஐ வாஸ் நாட் ஈவன் ஹேவிங் பாஸ்போர்ட். ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங், ஐ ஜாயின் கோர்சஸ், ஐ டுக் எவ்ரி திங். எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும் தட் வி ஹேவ் டு டேக் அ பாஸ்போர்ட் இட் செல்ஃப். ஸோ சரி ஓகே பாஸ்போர்ட் எடுக்கலான்ட்டு திருச்சி இங்கே அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தப்ப அங்கே தே saw me and they told like நீ வச்சிருக்கிறது வந்து பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, இது ஒரு அஃபிடவிட், இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், யூ ஹேவ் டு ஹேவ் அ பர்த் சர்டிஃபிகேட்னு அதில் ப்ராசஸ் ஆகி டிலே ஆகி ஜிஆர்இ படிச்சுட்டு இருந்தது அந்த ஹோப்பே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, பாஸ்போர்ட்டே கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ தேர்ட் இயர் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் இயரும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு சரி ஓகே நம்ம அகைன் கோ பேக் டு டூ சம்திங் எல்ஸ். சரி ஓகே பிஹெச்எல் மை டேட் ஹேட் சின்ஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர், ஹி டோல் தட் ஐ வில் ஜாயின் யூ as an apprentice there, you can start working there அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் he was also retiring from BHL and he joined in Periyar Manima University in Vallam. அப்ப நீங்க அங்க வந்து you were also doing some guest lecturer in Vallam. So உங்களை மீட் பண்ணும்போது he told me
like, okay, இப்போ பாஸ்போர்ட் கைக்கு வர மாதிரி இருக்கு, and I know my friend Sivakumar who is also doing a similar thing in sending students in abroad. Why don't you give a try? அப்படின்னு தான் again this whatever seed I implanted which stopped in middle, again I started pouring water on it to see that okay, let me try one more time. அப்படி வந்தது தான் இல்ல, சாரி into டு Trichy Plus. இன்டர்வீன். Yeah, இதுல என்ன தெரியறதுன்னா, இஃப் த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ், yeah, ரைட்டுங்களா, யூ டோன்ட் மேக் அ டெசிஷன். உங்க அம்மா exactly. பக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்குள்ளதான் அந்த அப்ராட் போற சீடு வந்தது. Yeah. அண்ட் நான் வந்து உங்க அப்பா அந்த நேரம் பாஸ்போர்ட் வரும்போது கரெக்டா அங்க வந்து முன்னால நிக்கிறேன். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் உங்களுக்கு வந்து தோஸ் ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட். இட்ஸ் வெரி Were helping, இன்ட்ரெஸ்டிங். yeah. ஸோ இட் If நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். யா. if someone has already decided that your fate is going to be this, it's going to happen no matter what, whatever struggle or whatever thing comes in middle. எஸ். So again I came, still we had a lot of struggles in between going back to US also. அதுக்கு அப்புறமும் நடுவில் வந்துச்சு, but still yeah, as you said, உன் லைஃப் அங்கே தான் இருக்குதுன்னு முடிவாயிடுச்சுன்னா இல்ல, no matter எது what. எது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது யூஎஸ் போறதுக்கு முன்னால? So join பண்ணிட்டோம். I was taking training in Trichy Plus, and I remember till now you said me like, Karthik, you have to take all possible training inside Trichy Plus. No matter what, I'm not going to keep you idle. ஏன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், and I was literally having nothing else to do other than just preparing for my courses. And because my dad and my mom, அம்மா ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, இப்போ ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது, ஸோ ஜஸ்ட் மேக் ஹிம். ஏன்னா நான் எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஐ வாஸ் லைக், ஐ வாசன்ட் டாக்கிங் வித் எனி ஒன். சொந்தமாக யோசிக்கிற அளவுக்கு கூட என்கிட்ட ஒரு திறமை இல்லை. ஸோ தே வாண்டட் மீ டு கோ டு ட்ரிச்சி பிளஸ் பிகாஸ் யூ கைஸ் ஆர் நாட் ஜஸ்ட் டூயிங் ஜிஆர்இ ஜிமேட் கோச்சிங், யூ ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ் அதர் தேன் தட் ஆல்சோ. ஸ்போக்கன் இங்கிலீஷ், லைஃப் கிளாஸஸ் அண்ட் மெனி திங்ஸ் யூ ஆர் டூயிங். ஸோ அப்போ என்ன நினச்சாங்கன்னா, யா இட் லுக்ஸ் லைக் ஒரு 1 year இங்கே இருந்தாலும் ஐ திங்க் யூ வில் கோயிங் டு லேர்ன் அ லாட் தேன் வாட் யூ லேர்ன் 4 years in engineering. So I just want you to go there. You don't want to earn. I'm not at all bothered about இல்ல, that 30 to கேட்க கேட்க 40,000 what நல்லா you're going to இருக்கு. bring. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி தேர் ஃபார் 1 year, யூ வில் லேர்ன் மோர் தென் வாட் யூ லேர்ன் இன் 4 years ஆஃப் இன்ஜினியரிங். Obviously, sir. அங்க நாங்க ஜஸ்ட் At at படிச்சதெல்லாம் என்ன? at 1/10 the cost. Right. Yeah. Okay. Thank you. அங்க நான் படிச்சதெல்லாம் ஜஸ்ட் லைக் லோக்கல் ஆத்தர், பின்னாடி லாஸ்ட் 5 years அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர், அவ்வளவுதான். We never learned anything else to think out of the box. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் we thought to learn what is life and everything. ஸோ இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் we started taking all the trainings in your Trichy Plus, and I wrote the exam. எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. And I have to do a shout out for Onita ma'am who was the person who helped me, and along with that Sadhguru sir also இருந்தார் அப்ப. So they both really gave me all kind of possible support. ஃபுல் டைம் நான் அங்கே தான் இருந்தேன். நான் வீட்டில் இருந்ததோட ட்ரிச்சி ப்ளஸில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக இருந்தேன் அந்த டைமில். அண்ட் தென் முடிச்சுட்டு சரி ஓகே யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹெவனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வரும்போது தான் என்னோட அக்காவோட கல்யாணம்ன்றது நடுவில் வந்துச்சு. அண்ட் தேர் வாஸ் சம் இஷ்யூ வித் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் அண்ட் டேட். அண்ட் இதில் என்ன நினச்சாங்க, சரி இவன் யூஎஸ் போயிட்டானா மறுபடியும் வரணும், இதுக்காக கல்யாணத்தை முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு பண்ண போகும்போது அந்த பர்சனல் சைடில் அவங்களோட மேரேஜ் டிலே ஆக எனக்கு இங்கே டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு என்னோட ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ 2012 செப்டம்பரில் போக வேண்டியன்னா 2013 செப்டம்பரில் தான் போனேன். பட் ஸ்டில் ஐ வெண்ட். வி டிசைடட் ஓகே இன்னொரு 1 year லேட் And ஆனாலும் what what பரவாயில்ல. do you what do you think? Do you have any regret 1 year delay ஆனதுனால? நாட் ரியலி, பிகாஸ் யா இன்னைக்கு நான் மேபி இன்னும் கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் இருந்திருக்கலாம், 3 வருஷத்துக்கு பதிலாக ஒரு 2 வருஷம்ன்ற டைம் இருந்திருக்கலாம். பட் Okay. இன்னும் 1 yearல ஐம் நாட் ஷூர் இஃப் யூ நோ திஸ் ஆர் யூ ரிமெம்பர் திஸ் நாட். ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் இன் ட்ரிச்சி பிளஸ், Yes. which right now is helping me in lot of way. That 1 year actually I even more became more matured and more a logical person. So ஒருவேளை நான் அதெல்லாம் வராம இங்க வந்திருந்தேன்னா ஒருவேளை கத்துக்கிட்டே கூட வந்திருந்திருக்கலாம். Okay. So I don't think I feel regret for that. It's one way it helped me to become learn more. இப்பயும் சொல்றேன் சார், லைக் that learning curveல when I joined in Trichy Plus from 2012 to 2014, it has the most steepest incline in the learning curve. Every other where it's increasing, it's gradually increasing. I'm not blaming all other areas, but there was a huge growth in that 2 years in my life. ஸோ இன்னைக்கும் வை எப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு 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 விஷயம் கூப்பிட்டாலும் நான் வை ஐம் இமீடியட்லி ஐம் சேயிங் ஓகே ஃபார் தட்
that gratitude I wanted to show, because that was the highest point in my life where I growed rapidly. So I always wanted I to. want to thank you for that. uh, It's okay. not everybody reciprocates. You're one of the few who does it. So I want to thank you for that. Yes, continue, Karthik. So, and அங்க முடிஞ்சிட்டு தான் I thought, and okay, here, this is the point where I have to enter inside the United States of America. ன்ட்டு 2013 டிசம்பர்ல I booked my flight and I went to University of New Haven and I joined there. And in middle, we had all other students go through பண்றது தான் நானும் go through பண்ணேன், like going to a different institute where they trained us for visa and visa related questions. அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூல போயிட்டு அங்க அட்டன் பண்ணிட்டு அது லைக் காமன் எவ்ரி திங்ஸ் எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ. It's a kind of not a easy process. At the same time, it is not a rocket science. If we have a proper guidance and if we have a proper support, 100% we can clear that factor. Yes. Uh, so, and I believe you guys gave that exact factor what we needed at that point of time. End to end, it was completely taken care by TRICHY Plus and team that point of time. So that was really helpful. Nala first round visa clear பண்ணிட்டேன். I didn't face any issue. But இங்க வந்ததுக்கு அப்புறம் I really saw many people who took 3 rounds, 4 rounds to clear it. So I was lucky in one way that we got a good training for visa and all. So முடிச்சிட்டு we came here, and then totally a new phase. Completely new. Everything is new. நான் என்ன எதிர்பார்த்து யூஎஸ்குள்ளார வந்தனோ, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு வந்தனோ, அவுட் ஆஃப் 100%, 10% தான் it matched. Remaining 90% was totally different than what I thought. And this is going to be a situation for everyone who is going to enter inside. Unless or until, still it's going to be, எனக்கு வேணா 90% changes இருக்கலாம். If you have someone already here, who already well established and who already have a life here, அவங்களோட பிரதராவோ இல்லை கசினாவோ ரிலேட்டிவா இருந்தா மேபி ஒரு 50% வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் ஸ்டில் தேர் வில் பி சம் டிஃபரன்ஸ். You cannot think like whatever you thought is what going to happen in next phase. So இதுவரையும் I'm just explaining about my path, how I entered inside US. So if you have any questions till that, I can. இப்போ நீங்க சொன்னீங்களே என்டர் ஆன அப்புறம் நீங்க 100 எதிர்பார்த்தீங்க 10 தான் வந்தது. Yeah, கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தட் yeah, 100 sure. 10 என்ன ஃபேக்டர்ஸ்? ஸோ நான் உள்ளர என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு, இன்க்ளூடிங் ஸ்டில் த மொமெண்ட் when I step inside the flight, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ஒன்ஸ் ஐ லேண்ட் தேர், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி, ஐ ஆம் கோயிங் டு கெட் பாஸ் மார்க் ஆர் கெட் குட் கிரேட். இங்கே எப்படி இந்தியாவில் கேம்பஸ் இன்டர்வியூ வருதோ அங்கேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க, ஒரு கம்பெனி அதை எடுப்பாங்க, நான் அங்கே போயிட்டு நல்லா வேலை பார்ப்பேன், அண்ட் ஐ வில் செட்டில் தேர். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் என் கூட உட்காந்துருந்த என் ஃப்ளைட்டில் வந்திருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த நினைப்பில் தான் வந்தாங்க. We never thought like there will be some hurdles, including starting from financially and starting from education wise. நம்மளோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு நம்ம அங்க இன்னும் கோப்பப் பண்ணாம இருந்திருந்தோம், எவ்வளோ பேக்வர்ட்ல நம்ம இருந்திருந்தோம், அதெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் we got to know. Even including opening a bank account was completely different. இந்தியால நம்ம வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க்ல போய் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி நாட் த சேம் வே வாட் வி டூ இட் ஹியர். இன்னைக்கு வேணா இந்தியாவில் சிபில் ஸ்கோருக்கு தே கிவ் இம்பார்ட்டன்ஸ், பட் ஸ்டில் சிபில் ஸ்கோர்ன்ற கான்செப்டே ஐ டோன்ட் திங்க் ஸ்டூடெண்ட் ஆர் அ பர்சன் ஹூஸ் அட் த ஏஜ் ஆஃப் 15 or 16 still know what is a சிபில் or சிபில் score, how it works in India. பட் இங்க something similar, we call it as credit score instead of சிபில் score. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர்ன்ற கான்செப்ட் இருக்குது, அண்ட் they are giving like more weightage to that credit score concept. And starting from age of 12 or 13 itself, they are kind of mastering in that credit score. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட we had a lot of difference. ஸோ அப்படி இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் திங் நான் நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, உள்ள வந்து என்டர் ஆனோடனே when we landed itself, we got to know that சிம்பிள் ஏர்போர்ட்ல இருந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் நாங்க தங்க போற ரூமுக்கு நியூயார்க்ல லேண்ட் ஆனோம், கனெக்டிகட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1.5 hours டிரைவ் தான். அந்த 1.5 hours டிரைவ்லயே நான் இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம்னா எப்படி ஓட்டணும் அந்த மைண்ட் செட்டோடய ஓட்டணும்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா அந்த மாதிரியே இல்லை. ஹார்ன் அடிக்கக்கூடாது, கேப் இருக்கணும், ஒரு வண்டிக்கும் முன்னாடி வண்டிக்கும் கேப் இருக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியக்கூட தெரியாது நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் இந்த கண்ட்ரிலன்ட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்டே நம்மளுக்கு அவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு. சரி ஓகே இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கல்ச்சர் சேஞ்சஸ், ஓகே ஃபைன் காமன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறலாம். போன உடனே அங்க காலேஜ்ல உள்ளார என்டர் ஆகுறோம். காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்ல ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஐடி கார்டு செக் பண்ணுவாங்க. ஷேவ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் ஒரு பில்டிங் இங்க இருக்கு, இன்னொரு பில்டிங் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே சொந்தமா கார் எடுத்துட்டு வந்து அவங்களே பார்க் பண்ணிட்டு போறாங்க. தே ஹேவ் தர் ஐடி கார்டு, தட் இஸ் த ஆக்சஸ் கார்டு யூஸ்ட் இன் எவ்ரி பிளேசஸ். நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல மேபி இப்ப இருக்கலாம், ஐம் நாட் ஷூர் ஹவு யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா ரைட் நவ், பட் வென் வி வர் ஸ்டடி இன் தோஸ் டேஸ் அவர் ஐடி கார்டு இஸ் ஜஸ்ட் அன் ஐடி கார்டு, டசன்ட் ஹேவ் எனிதிங். இங்க அப்படி இல்லை. எவ்ரி ஐடி கார்டு இஸ் டிஜிட்டல் கார்டு ஃபார் கேட் ஓப்பன், கேட் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நியூவா இருந்தது. சரி ஓகே, டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே இது கூட நம்மளால மேனேஜ் பண்ணிடலாம், வி கேன் லேர்ன் இட் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் எடுத்திருந்தது. சரி சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போகலாம். இதெல்லாமே வந்து இதுக்கு நடுவில் அந்த டே லைட் சேவிங்னு ஒன்று வி ஆர் ஃபாலோயிங் அ கான்செப்ட் ஹியர், ரைட்? ஸோ அது தெரியல. எவ்ரி 6 to 8 months ஒன்ஸ் time will go forward 1 hour and go reverse 1 hour, just to match the sunrise and sunset ஓட டைமிங்கை மேட்ச் பண்றதுக்காக they will change the time. எவ்ரி நவம்பர் ஒன்ஸ் டைம் சேஞ்ச் ஆகும், எவ்ரி மார்ச்ல அகைன் மறுபடியும் டைம் சேஞ்ச் ஆகும். இந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது இங்கேருந்து வரும்போது. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா நைட்டு வின்டர்ல அரௌண்ட் 3:30 சீக்கிரமா இருட்டிடும். தட் வாஸ் மை டே ஒன் டு ஜாயின் த கிளாஸ். நான் வந்து ஒரு 12:30 ஒரு 1 o'clock போல தூங்கிட்டு இருந்தேன். கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 6 o'clock. 3:30 போல எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லா பயங்கர இருட்டு வெளியே. நான் நினைச்சிட்டேன் போச்சு ஃபர்ஸ்ட் டேவே நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு வேக வேகமா எந்திரிச்சு நான் டைம் எல்லாம் பார்க்கல. வெளியே இருக்கிற கிளைமேட்டை பார்த்தோன்னே இருட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட்ல 7:30 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எந்திரிச்சு போய் குளிச்சு வேக வேகமா ரன் ஓடுறேன். ஸ்னோ ஃபுல்லா ஸ்னோல வழுக்கி விழுந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே சீக்கிரமா ஓடுறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கிளாஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ பேட் எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி போய் கிளாஸஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வேகமா போய் உள்ள உட்கார யாருமே இல்ல. வாட் ஐ தாட் லைக் கிளாஸே முடிஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு அப்பதான் நான் டைமை எடுத்து பார்க்குறேன். கிளாஸ் ஷுட் ஸ்டார்ட் அட் 6 o'clock, டைம் இஸ் 4:15. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி நான் லேட்டா வரல, நான் 1.5 மணி நேரம் ஏர்லியாவே வந்துட்டேன்ட்டு. வெளியே வந்திருக்கீங்க. ஸோ டே ஒன்னே நான் வாஸ் ஃபேசிங் திஸ். அந்த ஒரு பேசிக் டே லைட் சேவிங்ஸ் பத்தி கூட எனக்கு தெரியாது. அண்ட் சீக்கிரமா இங்க இருட்டிருன்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் என்னோட ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா இது ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ்ல இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, நம்ம எப்படி இதில் கோப்பப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் ஒரு குட் திங் என்னன்னா கூட வரவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் நான் இருக்கிறேன்னா என் கூட இருந்த ஒரு 20 to 25 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஹேட் சிமிலர் மைண்ட் செட். எங்க எங்க எந்த எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க? ஸோ மெஜாரிட்டி ஃப்ரம் சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம் அண்ட் த கிளாஸஸ் ஹேவிங் 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸ் as an audience count. In that 85 to 80 to 85% are first thing from India. Remaining 5 to 7% are from China. And remaining 3 to 4% are from Middle East. Last அந்த ஒரு 1% தான் 1 or 2 Americans or South Africans அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அமெரிக்கன்ஸ் கம்மிங்கிறீங்க. யா ரொம்ப கம்மி. இஃப் யூ லுக் அமெரிக்கன்ஸ் மேக்ஸிமம் வாட் தே டூ இஸ் தே லைக் அண்டர் கிராடோட நிப்பாட்டிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரை மாஸ்டர்ஸ் படிக்கணும் ஒரு கிராஜுவேட் லைக் யூஜி பண்ணணும், சாரி பிஜி பண்ணணும் அப்படின்றது இருக்குதுன்னா எதர் தேர் கம்பெனி ஷுட் ஸ்பான்சர் தம் வேர் தே ஒர்க் அஸ் அ ஃபுல் டைம், ஆர் they should be like super rich enough and they should have been worked almost like some 10 to 15 years and then they will do for a master degree. Okay. நம்மள மாதிரி இங்க இருந்து ஆஃப்டர் இன்ஜினியரிங் இமீடியட்டா போகணுன்ற கான்செப்ட்ல no Americans are interested to do. And that's the reason why international students are highly preferred for doing masters in their countries, because they know my country people are not definitely going to join these courses right now. I'm not going to get anyone. அதனால சரி we wanted to attractன்றனால யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே they are preferring international students first. அவங்க அப்ளிகேஷனை தான் they are processing first itself. So சவுத் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸில் நான் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னாலும் அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸில் இஃப் இட் செப்பரேட்டட் 25 to 26 ஆர் ஃப்ரம் சவுத் இந்தியா, ரிமைனிங் 3 to 4 ஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா. அதுவும் எங்க ஆந்திராவா மோஸ்ட்லி? எஸ், அந்த 26 நான் இன்னும் செப்பரேட் பண்ணோம்னா அதில் ஒரு 20 to 22 ஆர் ஃப்ரம் போத் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா,
ரிமைனிங் 3 or 4 இஸ் ஃப்ரம் சென்னை, திருச்சி இந்த மாதிரி வருவாங்க. ஓகே. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுத்தோம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் திங்கே எங்களுக்கு என்னன்னா, கிளாஸோட இட் வாஸ் த சப்ஜெக்ட் நேம் வந்து அட்வான்ஸ்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ம். நம்ம I'm not sure if everyone who understands mechanical engineering தெரியுமான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் who study 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் பேசுறது இப்போ கண்டிப்பாக புரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது we had something called log book. ப்ளூ கலர்ல சின்னதாக ஒரு புக் இருக்கும். ஆமா, ஸோ கிளாஸ் கொஷின் டேபிள். பேப்பர் எக்ஸாக்ட்லி கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அதில் லாக் புக்லேருந்து ஒரு வேல்யூவை எடுத்து போடுவோம். ஆமா. சரி, ஓகே. இது ஸ்கூல் படிக்கும் போது. இன்ஜினியரிங் வந்தோமா, இன்ஜினியரிங் வரும்போது டேட்டா புக்னு ஒன்று கொடுத்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அந்த டேட்டா புக்லேருந்து எடுப்போம். யூஎஸ்ல என்ன ப்ராப்ளம்னா அந்த மாதிரி எந்த புக்குமே கிடையாது. அதில் என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூமே we have to find it first ourselves, what is the value using the formula. ஓ. ம். So there was no way we can find a value directly opening a logbook and finding it. No. சரி, 0.8ன்றது நீ லாக் புக்லேருந்து நீ இந்தியாவில் எடுத்துருக்கலாம். பட் அந்த 0.8 you have to derive it and bring it and then substitute that formula or number into a different formula. ம். ம். அது ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் டாப்பிக்காக இருந்துச்சு. எங்களுக்கு அது எப்படி பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும்னு கூட தெரியாது. அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, அதே கிளாஸ் ரூம்குள்ள சரி பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட கேட்டுக்கலாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தா, அவன் தெலுங்குல இருப்பான், அந்த பையன் ஆந்திராவில் இருப்பான். அவன் சொன்னான், எங்க ஊர்லயும் அதே லாக் புக் தான்டா, எங்களுக்குமே இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஸோ ஆ. எங்களுக்கும் இது தெரியாது. எங்க இருக்குன்னு பார்த்தா மொத்த கிளாஸ்லேயே சேர்த்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் எய்தர் ஃப்ரம் துபாய் ஆர் ஃப்ரம் அயர்லாண்ட் ஆர் ஆ. ஃப்ரம் சம்வேர், ஹீ ஆ. மைட் நோ திஸ். பட் அவன் வந்து he will not gel with us that easily and he will not explain it us. If at all he explain it also, it's very hard for us to understand because என்னதான் he is also not speaking American accent, we are also not speaking American accent, but still our Englishes are different. He is speaking a different Middle East accent. corrosion சொல்ல மாட்டாங்க, corrosion அப்படின்வாங்க. ஆ. அயன் சொல்ல மாட்டாங்க, ஆ. ஐரன் அப்படின்வாங்க. ஸோ அப்பயுமே அவங்க பேசுறதும் ஃபர்ஸ்ட் புரியாது எங்களுக்கு. சரி, வேண்டாம், நம்மளே ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுவோம். சரி, ஓகே, ஏதோ ஃபார்முலா தானே சொல்றாங்க, அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம படிச்சிருக்கலாம், என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம்ட்டு. அதுலயும் ஒரு சேலஞ்சிங் பார்ட் இருக்கும். என்னன்னா, நம்ம ஊர்ல ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்க அதை ஒமேகா, சை அப்படின்ட்டு அவங்க அந்த லெட்டர்ஸை மாத்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் புரியாது. நம்ம ஊர்ல ஒமேகாவுக்கு வேற ஒரு மீனிங் வச்சு நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த ஒமேகாவை இங்க வேற இடத்துல ஆல்ஃபான்றதுக்கு பதிலாக ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சிங் பார்ட்டாக இருந்துச்சு. பட் ஆல் தீஸ் வேர் சேலஞ்சிங். பட் நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் வி காட் டு நோ லைக் இஃப் வி சிம்பிளி சிட் லைக் திஸ் அண்ட் இஃப் வி பிளேம் அவர் செல்ஃப் வி ஆர் நாட் கோயிங் டு கம்ப்ளீட் ஷுவர்லி. ஸ்காலர்ஷிப் வேறு 3.6 எடுக்கலைன்னா ஸ்காலர்ஷிப் கட் ஆகிடும். ஸோ ஓகே. வி ஆர் நாட் கோயிங் டு டெஃபினெட்லி நாட் கோயிங் டு கெட் த ஸ்காலர்ஷிப் அகெயின் இன் த நெக்ஸ்ட் செமிஸ்டர். எப்படியாச்சும் நம்ம இதை பண்ணி ஆகணும். கற்றுக்கணும்னா இட்ஸ் ஓகே, லெட்ஸ் அக்செப்ட் இட், வி டோன்ட் நோ. நாங்கள் டைரெக்டாக போய் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிட்டோம், எங்களுக்கு இது தெரியல, எங்களால் இது படிக்க முடியாது, எங்களுக்கு இது சுத்தமாக புரிய மாட்டேங்குது, நாங்கள் படித்த மெட்ரிக் சிஸ்டம் வேறு, நாங்கள் படித்தது எல்லாமே வேறு. இங்கே யூ ஆர் யூசிங் கேலன்ஸ், யூ ஆர் யூசிங் அவுன்சஸ், யூ ஆர் ஆ. யூசிங் மைல்ஸ் பர் ஹவர், நாங்கள் படித்தது எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு, எங்களுக்கு தெரியல. தே வர் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் இனஃப். They took their extra time, they explained us, they helped us a lot, and they told us even from the basic, like ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணுமோ அதை கொண்டு அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து, this they they didn't think like why I should teach them, I'm not getting paid for this, அப்படிலாம் அவங்க எதுவுமே நினைக்கவே இல்லை. They are all visiting professors, so they are all paid hourly basisல. hourly basis. Yeah, so 6 p.m. to 9 p.m. A visiting professor is coming and teaching us now from morning 9 a.m. to 5 p.m. He's actually working in some other office. ம். முடிச்சிட்டு ம். he's ம். coming as evening as lecture. After 9 o'clock, he was staying with us till 1 a.m., 2 a.m. And he was explaining us. அதனால தான் we ம். could able ஆ. to சூப்பர். survive. And சரி, ஓகே, இந்த ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படி அப்படின்னு நினைச்சா இல்லை. என் டிபார்ட்மெண்ட்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அவங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் தேர் ப்ரொஃபசர்ஸ் ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல் இனஃப். ஹெல்ப்ஃபுல். ம். ஸோ இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது என்னன்னா, நான் இப்ப இப்ப இருக்கிற இந்த கார்த்திகோட மைண்ட் செட்டு ஃபிளைட் ஏறும் போது இது இல்லை. ம். நான் ம். ஏறும்போது ம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணோம்.
செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 ஈஸியாக படித்தோம், கொஷின் பேப்பர் பார்த்தோம், பாஸ் பண்ணோம், அப்படியே வந்துட்டோம். அப்படி தான் எங்கேயும் இருப்போம்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். பட் அது கிடையாது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இது மட்டும் இல்லாமல் we certainly have few other things where we have to pay our room rent. ஒரு சராசரி ஒரு மந்த்துக்கு we will be spending around $400 to $500 ம் including room rent and groceries. அன்னைக்கு டாலர் ரேட்டு வாஸ் அரௌண்ட் 60 rupees. இன்னைக்கு 88-89 rupees வந்துருச்சு யூஎஸ் டாலர். அன்னைக்குமே $400 to $500 ஃபார் 60 rupees போது இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 25 to 30,000. ம் ஸோ அன்னைக்கு ரேஞ்சில் ஒருத்தருக்கு 30,000ன்றது வீட்டில் இருந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்புறதுனால எல்லார் வீட்டுக்குமே கொஞ்சம் ஃபினான்ஷியலி கஷ்டம். இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அ பார்ட் டைம். அதுலேயும் யூஎஸ்ல வந்து லீகலாக தான் ஒர்க் பண்ணணும், இல்லீகலாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸோ இல்லாட்டி ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் தேடணும், அதில் வேற ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட் சில மந்த்தில் கட்டுறதுக்கு கரெக்டாக நம்ம கிட்ட காசு இருக்காது, அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் வரும், ஸ்காலர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாச்சும் நம்ம படிக்கணுன்றதுக்காகவே உட்காந்து அதுவும் எக்ஸ்ட்ராவாக படிப்போம். ஸோ வி வில் பி கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யூ ஆர் நாட் அலோன் இன் தட். ம் ம் You will be walking along with same kind of mindset people who will be helping each other. ம் And அந்த ஒரு 1 year you will 1 to 1.5 years you will easily cross that and come. And once தாண்டி வந்துட்டீங்கன்னா you have some experience, you know about that country, you know how to survive in that country. என்ன அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 yearக்கு நான் வந்து என்னோட படித்த யூனிவர்சிட்டியிலேயே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் who was doing a solar project. ம் ம் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அ ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஸோ 1 year அவரோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 months இருந்தது. பட் அந்த டயத்தில் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. ஸோ அந்த டயத்தில் வந்து ஐ சம்ஹவ் மேனேஜ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபேமிலி அது இதுன்ட்டு முடிச்சுட்டு வி பாஸ் த டிகிரி அண்ட் வி கேம் அவுட். ஸோ ஐ வாஸ் நாட் லக்கி இனஃப் டு ஒர்க் ஆல் த 1.5 years, பட் அட்லீஸ்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் ஃபார் 1 year. ஸோ we cannot expect that you will get job from day one of you entering inside a US till that. No, இப்போ something is better than nothing though. இப்போ டிகிரி முடிச்சுட்டு Hmm. தட் ஓபிடி ஸ்டெம் Yeah. அங்கிருந்து ஹவு டிட் யூ கோ த்ரூ த நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன ஹேர்டல் இருந்தது? So when we are about to finish the degree itself நம்மளுக்குள்ளார உள்ளார ஒரு பேனிக் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பேனிக்னா almost I burnt 27 to 30 lakhs in India ஆ as an education loan. ம் ஸோ அந்த ப்ரெஷர் நம்ம மைண்டில் வந்துடும். 4 செமஸ்டர்ஸ் இருக்குன்னா தேர்ட் செமஸ்டர் எண்டிங்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ ரெஸ்யூம். அப்போ தான் ரெஸ்யூம்ன்ற ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு வரும். ரெஸ்யூமை ரெடி பண்ணிவிட்டு வி வில் ஸ்டார்ட் சென்டிங் டு ஆல் த லோக்கல் நியர்பை இருக்கிற எல்லா இடத்துலையும் அனுப்புவோம் இன்டர்ன்ஷிப்காக. அட் த சேம் டைம் we have another system where inside US we can go and work as a contractor for certain companies. ஸோ ம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் இருக்குது. ஃபுல் டைமாகவும் போய் ஒர்க் பண்ணலாம், கான்ட்ராக்டர்ஸாகவும் போய் ஒர்க் பண்ணலாம். கான்ட்ராக்ட் பொசிஷன் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிரும் ஃபுல் டைமை கம்பேர் பண்ணும்போது. ம் ம் கான்ட்ராக்ட் பொசிஷன் போது ஒரு 6 months ப்ராஜெக்ட் தான்ப்பா, யூ வில் நாட் கெட் ஃபார் லாங் டேர்ம், ஃபுல் டைம் ஓகே. பண்ண மாட்டோம். ஆ ஆ பட் 6 monthsக்கு ஓகே போது அன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் ஐ வாண்டட் டு டூ இட். ஏன்னா டெஸ்பரேட்டா இருப்பாங்க இல்லையா? யா எஸ், ஏன்னா ஆ ஓகே என்னால் ஒரு 6 monthsக்கு என்னோட எஜுகேஷன் லோன் அடைக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குது. ஓகே ம் அதுக்குள்ளார அதுக்கப்புறம் நான் என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருப்போம். ஸோ மோஸ்ட் பீப்புள் வில் கோ ஃபார் தட் கான்ட்ராக்ட் பொசிஷன்ஸில் போயிடுவாங்க. சிலர் ஃபுல் டைம் அப்ளை பண்ணுவாங்க, கிடச்சிச்சுன்னா ஓகே கிடச்சிச்சுன்னா. பட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பிகாஸ் தட் ஃபுல் டைம் இஸ் மெயின்லி தே வில் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு யுவர் சிட்டிசன்ஸ் ஆ ஆர் ஓகே. கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ். ஆ அப்படியே ஆ இல்லைனாலும் H1B. அப்போல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட் வீசால தான் இருப்போம். ஸோ எங்களுக்குலாம் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி. அது ஓகே. Yeah, so we prefer contract positions. So, if, like, say பட் for யூ example, யூ yeah, ஆர் பார்ட் ஆஃப் யூ ஆர் கண்டினியூ வித் யுவர் ஓபிடி அப்போ? yeah, OPT. ஆ ஓகே. Yeah, yeah. Ultimately, எல்லாருக்குமே வந்து ஒரு டார்கெட் இருக்கும். I need to become this country's PR or citizen அப்படின்ட்டு. ஆ ஆ That is a long run for sure. But போற வழியில கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிராப் பண்ணிக்கணும். இட்ஸ் லைக் வி ஹேவ் அ கேண்டில், ஒரு 10 ஃபீட்டுக்கு தான் தெரியுதுன்னா ஓகே ஃபைன் லெட் மீ வாக் டில் தட். ம் டார்ச் லைட் வரட்டும் அப்பதான் நான் மூவ் பண்ணுவேன்னா நம்மளால கடைசி வரைக்கும் போய் சேர முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாட் எவர் ஐ காட் இட் ஆர் வாட் எவர் எவ்ரி ஒன் கெட்ஸ் இட் தே ஜஸ்ட் கிராப் தட் அண்ட் வி கிராஸ் தட் ஹர்டில். ஸோ இப்போ இங்கே எப்படின்னா
OPTல we will be joining to someone as a full-time employer. ம். Full-time persona யார்ட்டாச்சும் ஜாயின் பண்ணிருவோம். They have lot of consulting firms who help students, who hire them. சரி வா, நீ என்கிட்ட வந்து நான் ஃபுல் டைமா நான் பார்த்துக்கிறேன். I will take care of your visa. I will sponsor everything for you. Whatever you earn, I will take my fair share and I will give you the rest. Because I'm sponsoring you for your immigration related things. அப்படின்னும் போது அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு we find that okay, that is much better. ஓகேப்பா, எனக்கு வந்து எந்த ஷேர் எடுத்துப்பாங்க? Usually they go with 75-25 initial basis. 75 they will pay us, 25 they will take. As we get experience, அது அப்படியே increase ஆகும். 80-20 like ஓகே. that one point of time வரையும். So அதுதான் அவங்களோட fair share and தான் அவங்க எடுத்துப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு we cannot argue with them or anything. Okay, somebody is at least giving us this hope. Let's okay go with it. ஏன்னா everybody are not lucky enough to get a full timeன்றனால. So we will still go with them. So அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. They will market us and they will tell us like, hey, say for example in my case, Karthik, இந்த ஒரு பேங்க்ல ஒரு 6 months ப்ராஜெக்ட் இருக்கு. Just go and work there. And the bank will pay to my employer. My employer அவரோட ஃபேர் ஷேர் எடுத்துக்கிட்டு எனக்கு மிச்சத்தை கொடுப்பாங்க. And at the same time, he will sponsor my H1B. He will sponsor my green card. அப்படி. So அப்படிதான் இங்க வந்து மேக்ஸிமம் இன்சைட் திஸ் கண்ட்ரி திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ சக்சஸ் தியரி தான் இன்னைக்கு வரையும். அந்த ஸ்டெப்பை எடுத்து போனவங்க இதுவரையும் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் தே ஹேவ் டு டீபோர்ட் அண்ட் கோ பேக், லைக் 1 in 10,000 கேஸ். தட் இஸ் பிகாஸ் தே மைட் ஹாவ் மேட் சம் மிஸ்டேக் இன் தேர் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் தியரி தான். ஸோ எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் வி TRICHY Plus students who came here. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த யூனிவர்சிட்டியில் லாட் ஆஃப் TRICHY Plus ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அந்த ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஆல் ஆர் செட்டில்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பட் அப்படிதான் இனிஷியேட் பண்ணி தே ஸ்டார்டட் இட். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் when we get actual a pro or at least a medium level skilled senior position levelக்கு வரும்போது that time we don't need anyone's help. So what we will do, okay, thanks for helping all these days, really helpful. இனிமேல் நான் என்னோட பார்த்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளும் லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து 20% 15% நம்மளோட சேலரிலேருந்து கட்டிக்கிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் as days goes, we will get more responsibilities, we will start getting a family. So when did you come out of it? That is, I'll be on my own சொல்லிட்டு. ஸோ நான் வந்து 15ல I started joining a similar consultancy. 2019ல I got a full-time opportunity for the company where I was actually working as a contractor. Okay. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கார்த்திக், we are paying you more for as a contractor because நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கெலாம் பே பண்ணணும். அதுக்கு பதிலாக you just cut that layer, directly எங்களோட பேரோலுக்கு வந்துருங்க. ஸோ we will give you, yeah, they give us less pay. அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஒரு 10% பேல குறையும். பட் we will get more benefits like paid time off, insurance, like all this சேவிங்ஸ், எவ்ரிதிங், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஓகே ஃபைன், இனிமேல் நம்மளே வந்து நம்ம செல்ஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 இயர்ஸ் நான் அவங்களோட இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட் அண்ட் ஐ பிகேம் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் வேறு அது நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இட் வில் பி லைக் வி வில் ஸ்டார்ட் கெட்டிங் அவர் H1Bலேருந்து, க்ரீன் கார்ட்லேருந்து, சிட்டிசன்ஷிப்லேருந்து. இல்லை, இப்போ நீங்க சொல்றது ஓகே, ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ். இப்போ இந்தியாவில் எடுத்துக்காங்க. இந்தியாவில் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். There will be lot of issues. Lot of issues. There can be taxation issues. There can be people issues. There can be you cannot speak out, right? Or lot of that is things do not go smoothly. Yes, exactly. So எல்லா இடத்துலையும் there will be somebody who will try to regulate the process. ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஆப்ரேஷன் அதிலெல்லாம் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ ஸோ ஒரு நாளும் ஒரு ட்ராமா தான், ரைட்டுங்களா? நீங்கள் இப்போ பேசினதில் ஒரு ட்ராமாவும் எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஏன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் ஓவர் கம்மிங் த சிஸ்டம், ரைட்? இங்கே இவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்க பிரச்சனை பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது மாதிரி ஒன்றுமே தெரியலையே.
ஸோ நம்ம வந்து இங்கே யூஸ்வலாக we are trying to play a safe game. எதுக்காகனா from day one we know we are immigrants in this country ம், ம், and anytime they may deport us. இப்போ ம், இந்தியாவில் இருக்கிறோம், சரி இது நம்ம நாடுன்ற ஒரு சின்ன ஒரு லத்தாச்சிக்கு இருக்கும், நம்மளுக்கு என்னன்னாலும் சரி ஓகே we will have another opportunity. பட் இங்கே நம்ம வந்திருக்கும் போது ஐ ஸ்டார்டட் எஸ்டாப்ளிஷிங் மை கெரியர் ஹியர். இப்போ ம், இங்கேருந்து நான் புதுசாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்னால் என் கெரியரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் we will be taking each and every step very consciously, cautiously. So ஒரு we still have challenges. பட் இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், ட்ரம்ப் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. we know that he is little bit not against immigration, at the same time he is little bit strict over immigration policy. So ம், ம், obviously media, national media எல்லாமே வந்து they will start portraying it in a very higher way, which will create a panicking situation among every immigrants here in this ம், country. ம், அப்ப என்ன நினைப்போம், ஓகே இப்போதைக்கு யூஎஸ் இந்தியா போக வேண்டாம், இங்கேயே கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அப்படின்ட்டு they are ready to stay inside this country even for additional 3-4 years without even seeing their family and relatives. ம், ம். So அந்த லெவலுக்கு they are taking each and every step very consciously. Just for example, I will tell you one worst scenario which happened recently, where they increased அவங்க H1B ஓட ஃபீஸை they increased to $100,000. இந்தியன் ருபீஸ்க்கு ம், ம், கன்வெர்ட் பண்ணோம்னா like 90 lakhs, close to 90 lakhs. They have to pay every year if they wanted to continue being in H1B-ன்ற மாதிரி ம், Trump administration they gave a statement, and that too it is going to be effective from next 2 days குள்ள ம், ம். அப்படின்ட்டு ஒரு அன்கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கே அந்த நியூஸ் சொல்லிட்டு இருக்கிற அப்பவே கலிபோர்னியால ஃபிளைட்டுக்குள்ளார உட்கார்ந்திருந்த எல்லாருமே who wanted to go to India, when they saw that news in Yes. their WhatsApp and everything, they got down. They didn't even know whether they are being affected or not. வேண்டாம் போனா ஐ cannot pay another 88 lakhs or 90 lakhsன்றது not a simple amount. So they got down and they came back. ரீசெண்டா போய் லேண்ட் ஆனவங்க who had plans for next 2 months for Diwali and everything, immediate நெக்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சி திரும்பி வந்துட்டாங்க. பிகாஸ் இன் 2 daysல வரப்போகுது அப்படின்ட்டு. அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆனவங்கலாம், ஈவன் இஃப் த ஃபிளைட் டிக்கெட் இஸ் $2,000-$2,500, பிகாஸ் ஏர்வேஸ் யூஸ் த சான்ஸ் அண்ட் ரைஸ் த டிக்கெட் ப்ரைசஸ் ஆல்சோ. சரி எல்லாருமே இப்போ வரப்போறாங்க பிகாஸ் ஆஃப் த சோ லெட் மீ இன்க்ரீஸ் த பிரைஸ் பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட். ஆனாலும் பரவாயில்ல, இன்ஸ்ட் ஆஃப் பேயிங் $100,000 ஐம் ஓகே டு பே $3,000-$4,000 ஃபார் ஒன் வே டிக்கெட் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலின்ட்டு வந்துட்டாங்க. பட் ஆஃப்டர் 2-3 days தான் தெரிய வந்துச்சு, இட்ஸ் நாட் அஃபெக்டிங் தம். தே Ah, டோன்ட் ஈவன் correct. நீட் டு கம் தட் Correct. early. It's only for the new people who want to come New in. people who are registering going to get registered from through some companies like TCS or Infosys or Wipro, whatever it is. So, அது So மாதிரி அப்பப்போ ஸ்ட்ரெஸ் வரலாம். எஸ். ஸோ So, ஒரு based on சின்னதா that. ஒரு தப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கே இந்த இடத்துல எவ்வளோ பேனிக்கிங் சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா? ம், ம், ஸோ ம். அதனால தான் வந்து இங்க நாங்க இமிகிரன்ஸா இருக்கிறனால, சின்ஸ் வி ஹேவ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் திங்ஸ்னால ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கிறோம். சேலஞ்சஸ் இல்லாம இல்ல. வி டூ ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஓபிடியில் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு 3 H1B லாட்டரி மிஸ் ஆச்சு. ஆ, ஆஹ் ஏன்னா H1Bன்றது இங்க லாட்டரி சிஸ்டம்ன்றனால கரெக்ட். ஆ, did not get. And இந்தியா மாதிரி கண்ட்ரில மட்டுமே almost like 240,000 applications they have submitted for lottery, ஆ, ஆ, ஆ. and where they will be picking only 65,000. So ஓகே. 1 in 4 chances தான். So very very less, 0.25% தான் எனக்கு probability of getting a lottery pick. So first ம். 3 times எனக்கு lottery pickே ஆகல. ஆ, என்னோட ஓபிடியே முடிஞ்சிருச்சு. Now what I can do, either I have to leave the country and go back, or do something else to stay here. ஆ, அப்படிதான் வந்து ஐ வாண்டட் டு டூ அனதர் மாஸ்டர்ஸ்ன்ற மாதிரி எடுத்தேன். இப்போ என்ன ஆகும், செகண்டா ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சா ஐ வில் அகைன் கம் பேக் டு F1. ஆ. ஐ கேன் லீகலி ஸ்டே இன்சைட் த கண்ட்ரி. But But at you the go same through the time, system. yes, ஆ, I have to go through all the process. At the same time, I have to pay another $30,000-$35,000 for fees just to continue. extend ஆ. my stay. ஸோ ம், அப்படி ஒரு ம். சேலஞ்சஸ் எனக்கு வந்துச்சு. அண்ட் நான் அட்லீஸ்ட் பரவாயில்ல ஒரு மாஸ்டர்ஸோட நிப்பாட்டிட்டேன். சிலர்லாம் இருக்கிறாங்க 2 மாஸ்டர்ஸ் 3 மாஸ்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பிகாஸ் their H1B was not even picking for ஓகே. several reasons. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் யூ வாண்ட் டு சே சம்திங் சார்? இல்ல நான் நான் என்ன என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, ம் இவ்ளோ சேலஞ்ச் இருந்துன்னு ம் அங்க இருக்கணுங்கிறது அது என்ன லியூர்? வாட் இஸ் என்டைசிங் பீப்புள் டு பி இன் தட் லேண்ட் ம் when you have a country here? Okay. So, yeah, that's a
இட்ஸ் லைக் ரியலி a குட் கொஸ்டின். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு அந்த கேள்வி வரும். எதுக்கு ம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க இருக்கிறீங்க? அதுக்கு நீங்க பேசாம எங்கேயே வந்துரலாமே அப்படின்ட்டு. ம், ம். But we are seeing something literally that my next person who is sitting next to me who didn't come go through those challenges is having actually a very good life. அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஜஸ்ட் இந்த ஒரு ஹெச்என்பி லாட்ரி தானே, இது கிடைச்சிச்சுன்னா எனக்கும் அந்த லைஃப் வந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அண்ட் கீப் ட்ரையிங் இட். அது அது ஸோ என்ன லைஃப்? அது என்ன லைஃப்? ஓகே, ஸோ எல்லாருக்குமே இங்க வந்து ஒரு F1 ஸ்டூடெண்டா வர எல்லாருக்குமே இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேர் அல்டிமேட் இன்டென்ஷன் இஸ் டு சம்ஹவ் கெட் அ ஜாப் அண்ட் கெட் இன் டு அ ஒர்க் விசா, H1B ம், விசா. ஸோ H1B விசான்ற ஒன்று தான் மேக்ஸிமம் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டாக இருக்கிறவங்களுக்கு எய்மே. அது கிடைச்சாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் வந்துடலாம் அப்படின்னு. இப்போ என் பக்கத்தில் இருக்கிறவன் H1B ஆகி பிக் ஆயிருப்பான். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும், ஸ்மூத்தா கிரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க, கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆகும். H1B மட்டுமே 6 இயர்ஸ் இருக்கும். H1Bக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் இன் கெட்டிங் அ ஜாப் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறனால, சரி அது ஒன்று தானே, அது எப்படியாச்சும் எப்படியாச்சும் வாங்கிடலாம், சரி இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் வாங்கிட்டேன்னா மந்த்லி ஐ வில் பி ஏர்னிங் சம்வேர் அரௌண்ட் லெட்ஸ் ஒரு அப்ராக்சிமேட் ஆவரேஜ் அமௌண்ட் ஐ வில் பி ஏர்னிங் அரௌண்ட் 7 to 8 lakhs அப்படின்னே நினச்சிக்கலாம். ஸோ ஹி வில் ஸ்டார்ட் மல்டிப்ளையிங் இட் இன் டு பெர் ஆனம். ஓகே, க்ளோஸ் டு 1 crore ஐ எம் ஏர்னிங். இப்போ நான் யோசிப்பேன், சரி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 30-40 லட்சம் செலவு பண்ணனா எவ்ரி மந்த் ஐ எம் கோயிங் டு ஏர்ன் 1 crore, 1 crore or 2 crore, 1 crore எக்ஸெட்ரா அப்படின்ற மாதிரி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த 30 to 35 years. ம், அப்படி யோசிக்கும் போது எனக்கு நான் ஏன் இந்தியா போய் மறுபடியும் சரி எதுக்கு நான் கிவ் அப் பண்ணணும், இன்னும் ஒரு வருஷம் தானே, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இருந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் they are still sticking here ம், because we still have to accept this is a land of opportunity also. India is a fast growing country. It's one of the most youngest nation right now in the world. But at the same time, இங்க வந்து இந்த லைஃபை பார்த்துட்டாங்கன்னா, and trust me, it's not just in US. That's the reason why people who are going to Canada or Australia or anywhere, they're trying to stay there itself. We know Dubai kind of countries, sometimes it is not that easy to get a driver license கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ம், ம், People are saying they have a big story for getting even a driver license, but still they don't want to come out of the country. எதுக்காக உங்களுக்கு அதை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, they we are investing our emotional life also here, sir. Uh, we have our own friends. ஆ. ஸோ ஃப்ரெண்ட்ஸை அங்கே தான் இங்கே போயிட்டு ஃபேமிலியா, வந்துட்டாங்க. காட் இட். யா, யா. ஆமா. ஃப்ரெண்ட்ஸை தான் இங்கே ஃபேமிலியா நம்ம ட்ரீட் பண்றோம். ஏன்னா ஆமா. நம்மளுக்கு நீங்க ஒரு ஃபேமிலி கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி சில எமோஷனல் திங்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி சரி ஓகே, ஒன்ஸ் இன் இயர் போயிட்டு வந்தா போதும், அங்க என்ன அம்மா ம், அப்பா தானே ம். இருக்கிறாங்க, போய் ஓகே. பார்த்துட்டு வந்துக்கலாம், வேணும்னா நம்ம அம்மா அப்பா இங்க கூட்டிட்டு வந்துக்கலாம் ஓகே. அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ரைட். இப்போ யூ வாக் மீ த்ரூ த ஹோல் ப்ராசஸ். இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு வேண்டாம், ம் ம் இனிமே யூஎஸ்ஏ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வேண்டாங்கிறாங்க. ம். உங்களோட யூ ஹாவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் 12-13 years த்ரூ த ஹோல் ப்ராசஸ். ஸோ நீங்க என்ன, வாட் வுட் யூ சஜஸ்ட், வாட் ஃபைனல் சஜஷன்ஸ் வுட் யூ கிவ்? ஐ வுட் ஸ்டில் சஜஸ்ட் தெம் டு கிவ் அ ட்ரை. எதுக்காக சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ட்ரம்ப் பீரியடை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டேன். ம், ம், இது ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி யூஎஸ்க்காக இப்போ திங்க் பண்றாங்க. ஐயா, ஆல் ஓவர் வேர்ல்ட் தே ஹேவ் சம் இமிகிரேஷன் ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு. பட் நான் சொல்ல போகிற ஆன்சர் இட்ஸ் அப்ளைங் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் ஃபார் ஷுர். பட் நான் இன்னும் இந்த கண்ட்ரியில் இருக்கிறனால ஐ வில் கிவ் ஸ்பெசிஃபிக்லி டு யூஎஸ் ரிலேட்டட் ஆன்சர். என்னன்னா, வி ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க இமிகிரேஷனுக்கு நடுவில் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, they are not thinking like my son or my daughter is capable enough to go and study in a university inside United States அப்படின்ட்டு they are not putting hope on them. Still this country is inviting people who are skilled. So if they trust their daughter or if they trust their child, அவன் கண்டிப்பா அங்க போனா சர்வே ஆயிடுவான்னா கண்ணை மூடிட்டு அனுப்பிடலாம். ஏன்னா ம், ப்ராசஸ் இங்க இருக்குது, ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. பட் எங்க தான் சேலஞ்ச் இல்லை, எவ்ரிவேர் இட் இஸ் சேலஞ்சிங் தான். ஹீ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் மேபி டெமோக்ராட்ஸ் அகைன் வரலாம். வந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் இமிகிரேஷன் ஃப்ரெண்ட்லியாக மாறலாம். தே வில் கிவ் ம். மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாமல் இருந்துடக்கூடாது. அது ஒரு கில்ட்டி ஃபீலிங் நம்மளுக்கு கடைசி வரையும் வந்துடும்.
ஸோ என்னை கேட்டால் ஸ்டில் தே வாண்டட் டு கிவ் அ ட்ரை. எப்படி பார்த்தாலும் தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் சார். எப்படி பார்த்தாலும் இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் இஸ் ரிபப்ளிகன்ஸ் ஆர் டெமோக்ராட்டிக், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இமிகிரேஷன்ன்றது இங்கே தே ஹாவ் அ ஸ்டாண்டர்ட், வி ஹாவ் டு ஸ்டில் ஃபாலோ தட். ஸோ எப்படி பார்த்தாலும் தே ஆர் கோயிங் டு கம். ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ்லையும் மீடியாலையும் காமிச்சிட்டு இருக்கிற ரூமரில் 90% இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. டேரிஃப் வேணால் குளோபலி அஃபெக்ட் பண்ணலாம், H1B லாட்ரி வேணால் குளோபலி அஃபெக்ட் பண்ணலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவரை எந்த அஃபெக்ஷனும் இல்லை. ஸோ யூ மீன் டு சே நிறைய எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க. மீடியா பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, மேக்கிங் எஸ், அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். இதுல எக்ஸாக்ட்லி. எனக்கு இன்னொரு தாட் ப்ராசஸ். இப்போ நிறைய இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்குறேன், எல்லாம் சொல்றாங்க 2027ல வேர்ல்டே சேஞ்ச் ஆயிடும். ம், ஏஐ வந்து இட் வில் டேக் ஓவர் ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த ஜாப்ஸ். எவ்ரி திங் ம், வில் கெட் ஆட்டோமேட்டட், ரைட்? ம், அண்ட் இது எல்லாமே நாம சொல்றாங்க. நாங்க யூஸ் பண்றது ஒரு சாட் ஜிபிடி, சில ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிட்டு இங்க லீட் பண்ணிட்டு இருக்கோம். ம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ப்ரிடாமினென்ட்லி பார்த்தா அது கூட அவங்க யூஸ் பண்றது இல்லை. ஸோ அவங்க இன்னும் தே ஹாவ் நாட் காட் இன் டு த ஏஐ வேர்ல்டு, இன்னும் யா, இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. யா. இப்போ இது மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த சேஞ்ச் வருதுன்னா நம்ம வந்து we have to acclimatize ourselves, align ourselves to that kind of a change. இது எங்களுக்கு பயமா யா. இருக்கு. ஸோ ம், இப்போ ம், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன், ம், ஃபினான்ஸ் அல்காரிதம் ட்ரேடிங் கற்றுக்கிறேன். இப்போ நானும் சாவித்ரி உட்காந்து பைத்தான் வித் ஏஐ வைப் கோடிங் உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் 2026 வேர்ல்ட் இஸ் கோயிங். ஜனவரிக்குள்ள சில விஷயம் தெரிஞ்சா ஓகே அதை வச்சு நம்ம கோப் அப் பண்ணலாமே அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும். நான் ஐ ம், எம் கோயிங் டு ம், பி 60. இப்போ வந்து ம். ஒரு 17-18 வயசு அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யா. என்ன ம். பண்ணலாம்? வாட் ஷுட் தே டூ டு பி ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர்? ஸோ இன்னைக்கு இப்போ என்னோட கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் ஒர்க்கிங் இன் டு அ ஐடி டெக்னாலஜி இன் ஒன் ஆஃப் த பேங்கிங் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஜாப்ல தான் இருக்கிறேன். ஸோ வி ஆல்ரெடி ஸ்டார்டட் கெட்டிங் லிட்டில் பிட் இன்சைட் ஏஐ. எங்களோட இதுலையுமே வந்து நாங்களுமே வந்து சில கோடிங்ஸ் எல்லாம் வந்து வி ஹாவ் அவர் கோ பைலட், வி ஹாவ் அவர் சேட் ஜிபிடி. ஈவன் தமிழ் ஆள் ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஏஐ வெரி ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட் இஸ் ரைட் நோ பர்ப்ளெக்சிட்டின்ட்டு ஒரு பர்ப்ளெக்சிட்டி, ஆமாம். yeah, it is right now it is trending between Americans. They are using more into it because it is almost giving 10% of accuracy in any kind of coding it does it. So அந்த மாதிரி இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்டட் மூவிங் இன்சைட் இட். இப்போ ஒரு இஃப் யூ கோ 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த டயத்தில் கூகுள்ன்ற ஒரு சர்ச் இன்ஜின் வந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த டயத்தில் எல்லாருமே லைப்ரரியிலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் யூஆர்எல் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று கண்டுபிடிச்சி சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் டுக் சம் டைம் ஃபார் எவ்ரி ஒன் இன்சைட் இந்தியா டு கெட் ரீச். அந்த மாதிரி ஒரு ஹோப்பில் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஏஐயை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ யூஎஸ்குள்ளர இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லேயே டே ஒன்ல இருந்தே தே ஸ்டார்டட் கீப்பிங் ஏஐ ட்ரைனிங் இட் செல்ஃப் செப்பரேட்லி. So everyone will mandatorily go through a lot of bot related courses. It doesn't matter எந்த டெக்னாலஜியில் அவங்க இருக்கிறாங்களோ, we ourselves got to know that some universities have specifically giving even free trainings also கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க because the world is moving towards it அப்படின்னும் போது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா தே கேன் கோ அண்ட் கெட் themselves updated to the what is going to be a big change in 2027 or 2028 even I too don't have an answer to that for an exact thing. It all comes under like how to say ஒரு we are learning from the experience தான். இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருச்சு. என் கம்பெனியில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வி காட் டு நோ தட் இஃப் ஐ டோன்ட் லேர்ன் திஸ் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் 1 year ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் அ ஜாப் அப்படின்ற ப்ரெஷர் சுச்சுவேஷன் நான் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் ஜாபை டெஃபினெட்லி ஆஃப்டர் 1 year ஏஐ கேன் டெஃபினெட்லி கேன் டூ இட். இட்ஸ் ஃபுல்லி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஏஐயை என்ன பண்ணுமோ அந்த ஏஐயை நான் படிச்சிடுறேன்.
ஸோ அந்த ஏஐயே அது எப்படி பண்ணுதுன்ற கோடிங் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வுட் பி கிரியேட்டிங் அன் ஏஐ டு டூ தட் ஜாப். நீங்கள் போய் புதுசாக ஒரு ஏஐ டூலை போய் வாங்க வேண்டாம், நானே ஒரு டூலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஐ வில் கிரியேட் ஏபிஐ விச் வில் டூ திஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கிறனால தட் இஸ் மோட்டிவேட்டிங் மீ ஆர் என்கரேஜிங் மீ. இப்போ எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் யூ ஆர் கோயிங் அண்ட் ரீடிங் பைத்தான் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் யூ வாண்டட் டு சர்வை ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மோர் இயர்ஸ், அதே மாதிரி தான் எனக்கு என்னோட சுச்சுவேஷன் ப்ரெஷர் பண்ணுது. அது மாதிரி தான் ஐ திங்க் ஐ பிலீவ் ஸோ. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இன்னும் வரல, பட் தே வில் டெஃபினெட்லி கம்பீட் வித் த வேர்ல்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் someone from Canada or someone from Australia will be answering to a question within 3 to 4 seconds using an AI and we will be struggling here 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் டு derive it. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ணும்போது மேபி he will think like okay we are very backward, we have to start progressing. அப்படிதான் ஐ திங்க் ஸோ இட்ஸ் கோன் ஹெல்ப். பட் ஈவன் Thank ஐ you. டூ. Thank you so much, Karthik. So Yeah. patient almost 1 hour you have been, though Okay. we have utilized your holiday like this, you should have been spending time with your family. No, இல்லை சார். Oh, it's night 1 o'clock and you have been patiently answering the questions. Thank you very much. Right. இட்ஸ் ஓகே சார். Yeah. And இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி டச்சில் இருக்கலாம்? I'm in all social platform. I know you both are very very active in LinkedIn. And ஆமா. நான் உங்க 2 பேரையும் நான் ஃபாலோ பண்றேன். நான் லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவ். ஸோ Okay. தே கேன் ரீச் அவுட் டு மீ ஓவர் லிங்க்டின், having my Instagram, WhatsApp, social media. எல்லா Okay. I'm open to help anyone anytime at any point of time. So Okay. if you want you can put my LinkedIn ID and they Okay. can connect Will over do. LinkedIn. Thank you, Yeah. Karthik. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Hi, friends. இப்போ நாங்கள் கண்டினியூஸாக we are running a series on students who are abroad. And in the YouTube சீரீஸில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொமோஷன் தட் வாங்க ட்ரிச்சி ப்ளஸ் வாங்க ட்ரிச்சி ப்ளஸ் வந்தேன்னா நாங்கள் அப்ராட் ப்ராசஸிங்லாம் பண்ணி கொடுப்போம், ஐல்ஸ் எக்ஸாமுக்கெலாம் கோச்சிங் கொடுப்போம். மெயின் நோக்கம் என்னன்னா நீங்கள் எல்லாரும் எதுக்கு பார்க்கணும், அண்ட் நீங்கள் எதுக்கு பார்க்கணுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஜேர்னி என்ன, வாட் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் தே ஹவ் வாக்ட்.